நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆவியின் வரங்களை நாம் முடித்தோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே விசுவாசிகளுடைய அதிகாரம், விசேஷமாய் சொல்ல போனால் உங்கள் ஒவ்வொருவருடைய அதிகாரம். எனக்கு ராஜாதி ராஜா என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எந்த அளவில் நான் செயல்படணும், என்ன காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 முக்கியமான அதிகாரங்களை கடந்த வாரங்களில் நாம் தியானித்து முடித்தோம். ஒன்று, அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். அதிலிருந்து தான் மற்ற அதிகாரங்கள் எல்லாம் செயல்படுகிறது. தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினதினால் பிசாசின் மேல் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2 அதிகாரங்களையும் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 3வது அதிகாரத்துக்குள் செல்ல போகிறோம். 4வது அதிகாரத்தை வருகிற நாட்களில் எடுக்க போகிறேன். 2 அதிகாரங்களை சேர்ந்து எடுக்க விரும்புகிறேன். கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம். அமெரிக்கா தேசத்தில் பலரும் அதை குறித்து கேள்வி கேட்டார்கள். கட்டுகிற அதிகாரம் என்ன, கட்டவிழ்க்கிற அதிகாரம் என்ன? அந்த 2 அதிகாரங்களையும் அடுத்த வகுப்பிலே கர்த்தருக்கு சித்தமாய் மானால் நான் எடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களை பயிற்றுவித்தார், அவர்களுக்கு உபதேசித்தார், அவர்களோடு தங்கியிருந்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் the power of attorney, அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு ஒருவரால் உலகம் முழுவதிலும் சென்று ஊழியம் செய்ய முடியாது. அவர் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வரவில்லை. ஊழிய தேவைகள் இங்கே இருந்தது, உண்மைதான். அவர் ஒருவராக எல்லா அதிகாரத்தையும் செயல்படுத்தவில்லை. அதை பகிர்ந்து கொடுத்தார். அவர் பகிர்ந்து கொடுத்தார். வெளியூருக்கு செல்லும் முன்னாலே மார்க் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஒரு வீட்டு எஜமான் அந்த அதிகாரத்தை எல்லாம் வேலைக்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அவன் வெளி தேசத்துக்கு சென்றானாம். ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தமக்கு இருந்த வரத்தை கொடுத்தார், தம்மேல் இருந்த வல்லமையை கொடுத்தார், தன்மையில் இருந்த அபிஷேகத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, அவர் அதிகாரத்தையும் கொடுத்தார். தேவ பிள்ளைகளானாலும் சரி, தேவ ஊழியக்காரர்களானாலும் சரி, கர்த்தருடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர் அவ்வளவு ஆர்வம் உள்ளவராயிருந்தார். ஆண்டவர் இந்த சோமளிக்கிற வல்லமையை நமக்கு கொடுப்பதற்கு ஒரு 5 படியை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை உரிமையோடு நாம் செயல்படுத்த முடியும். என்னுடைய கண்களை திறந்த ஒரு காரியம் உண்டு. சேலம் பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு அலைக்கழித்தது. கூட்டம் முடிந்தவுடன் அதை துரத்துவதற்கு போனேன். அந்த பிசாசு சொன்னது, நீ என்னை துரத்த முடியாது. காரணம், உன்னுடைய கணவன் ஒரு பூசாரி, என்னுடைய பூசாரி. என்னுடைய சிலைக்கு முன்பாகத்தான் ஒவ்வொரு நாளும் நின்று அவன் பூஜை செய்கிறான். அதில் கிடைக்கிற வருமானத்தால் தான் இந்த குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் எனக்கு சொந்தம். இவள் அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் அவள் மேல் எனக்கு பூரண உரிமை உண்டு. அந்த இந்து கோயிலில் பூசாரியாய் இருக்கிற வருமானத்திலே இவளும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நான் போக வேண்டும் என்றால் அந்த பிசாசு சொன்னது,
இந்த பூசாரி வந்து இந்த தெய்வம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லட்டும், நான் மரியாதையாய் போய்விடுவேன். ஆனால் நீ சொல்லி நான் போகவே மாட்டேன். இந்த முழு குடும்பமும் எனக்கு சொந்தம். இந்த முழு குடும்பமும் எனக்கு சொந்தம். அந்த பூசாரி மட்டும் வந்து என்னிடத்தில் சொல்லட்டும், உடனே நான் போய்விடுவேன். இனிமே நான் பூசாரி எங்க போய் தேட? அந்த பூசாரி வந்து இந்த தெய்வம் வேண்டான்னு அவன் எங்க சொல்ல போறான்? இந்த பேய் எங்க போகுது? திடீரென்று ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். ஆகவே அந்த பிசாசை பார்த்து சொன்னேன், இந்த சரீரத்தை உண்டாக்கினது என்னுடைய அருமை ஆண்டவர். எலும்புகள், நரம்புகள், தசைகள், தசைநார்கள் காணப்படுகிறவைகள், அது குடலா இருக்கட்டும், இதயமா இருக்கட்டும், நுரையீரலா இருக்கட்டும், சுவாச உரிப்பா இருக்கட்டும், என் ஆண்டவரே அவரை உருவாக்கினார். பிசாசே நீ அல்ல, சிருஷ்டித்தபடினால் அவள் என் ஆண்டவருக்கு சொன்னார். இரண்டாவதாக, இந்த மகளுக்காக சிலுவையில் அவ்வளவு வேதனையை சகித்து, அவ்வளவு நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு இந்த மகளை இரத்த கிரயம் செலுத்தி மீட்டிருக்கிறார். சிலுவையில் இவளுக்காக ஒரு பெரிய கிரயத்தை, தன்னுடைய ஜீவனையே அந்த கிரயமாய் கொடுத்திருக்கிறார். இவள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியவள். மூன்றாவது, இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தங்க விரும்புகிற இடத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான்காவது, இவளை குணமாக்குவேன் என்று வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல இவளை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். இரண்டாவது, சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு கிரயத்தை செலுத்தினவர் ஆண்டவர். மூன்றாவது, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அவர் தங்க விரும்புகிற இடம். நான்காவது, குணமாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஐந்தாவதாக, உன்னை துரத்துவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் பிசாசை அதிகாரத்தோடு நம்மால் துரத்த முடியும். லூக்கா 9:1 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 10:1 ஞாபகம் வைத்துக்கொள். சகல பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தின்படியே இந்த சரீரத்தில் நீ இருக்கக்கூடாது. கட்டளையிட்ட போது, அதிகாரத்தோடு கட்டளையிட்ட போது அது போகிறேன் என்று புறப்பட்டு போனது. தேவ பிள்ளைகள் அதிகாரத்தோடு கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பிசாசு துரத்துகிற ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் மற்றவர்கள் துரத்துகிற பார்த்து கொண்டிருந்தேன். அந்த போதகர் கிட்ட போனார். அவர் போகிற பார்த்து பயந்து பயந்தே போகிறது போல இருந்தது. இயேசுவின் நாமத்தில் போ சொல்லிட்டு 4 அடி பின்னுக்கு வந்துட்டார். பிறகு திருப்பி போனார். இயேசுவின் நாமத்தில் போ, திரும்பி ஓடி வந்துட்டார். அவருக்குள்ளே ஒரு பயம். இந்த பயம் இருந்தால் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. சிலர் சாசுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க, தயவுசெய்து போயிரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறா, இவ குடும்பத்தோடு புருஷனோடு சந்தோஷமா இருக்கட்டும், நீ ஏன் உள்ள புகுந்து குடும்பத்தில் இவ்வளவு கலாட்டா பண்றா, தயவுசெய்து போயிரு. உடனே சாசுக்கு பெரிய பெருமை வந்துடும். எனக்கு ரத்தம் கொடு, நான் போயிடுறேன். ஆட்டை வெட்டி ரத்தம் கொடு, கோழியை வெட்டி ரத்தம் கொடு, பன்னியை வெட்டி ரத்தம் கொடு, ரத்தம் கொடுத்தா தான் நான் போவேன். அதிகாரம் என்று சொல்லும் போது அதோடு வல்லமை இணைந்திருக்கிறது. அதிகாரத்தோடு கட்டளையிடும் போது
நீங்கள் ஜெபத்தின் மூலமாய் இருந்து பெறுகிற ஒரு வல்லமையோடு இருக்கும்போதுதான், அதிகாரத்தோடு பிசாசானாலும் சரி, அதிகாரத்தோடு நோயாய் இருந்தாலும் சரி, நாம் கட்டளையிட அது நிச்சயமாய் விலகி போகும். உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். பிரசங்கி 8:4 சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாதி ராஜாதான் உங்களை பிள்ளைகளாக்கி, உங்களை சீஷர்களாக்கி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நோய்களுக்கு கட்டளையிடும் போது, அதிகாரத்தோடு கட்டளையிடும் போது அவைகள் நிச்சயமாய் விலகி போகத்தான் செய்ய வேண்டும். நீதிமொழி 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய நாவில ஒரு அதிகாரம் இருக்கும். உங்களுடைய நாவில மரணத்துக்கு எதுவா எது இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற அதிகாரம், ஜீவன் உண்டாகிற ஒரு அதிகாரம். அநேக நோய்களுக்கு, வியாதிகளுக்கு பின்னால சாத்தான் தான் நின்று கொண்டிருக்கிறார். சாத்தான் தான் நின்று கொண்டிருக்கிறார். அதிகாரத்தோடு கட்டளையிடும் போதுதான் அவைகள் விலகும். இயேசுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கல. காரணம், அது பிசாசிலிருந்து வருகிறது. மருந்து கொடுத்து அதை குணமாக்க முடியாது. ஆனால் அதிகாரத்தோடு எதிர்த்து கட்டளையிடும் போது அந்த எய்ட்ஸ் நோய் நீங்கி போய், கேன்சர் நோய், நிறைய நோய்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அதுவும் பிசாசால உண்டாகிறது. எதிர்த்து நிற்கும் போது அந்த ஆவிகள் விலகி போய்விடும். ஆஸ்மா நோய் பிசாசினால் வருகிற ஒரு நோய். உறுதியாய் கட்டளையிடும் போது, அதட்டும் போது, சரீரத்துக்குள் இருக்காதே, ஆஸ்மாவே வெளியே வா, இந்த மகளை இயேசுவின் இரத்தத்தால முத்திரையிடுகிறேன், நீ ஒரு நாளும் மறுபடியும் திரும்பி உள்ளே வரக்கூடாது, இயேசுவின் இரத்தத்தை மகள் மேல் வைக்கிறேன், அது பிறகு ஒரு நாளும் உள்ளே வராது. சில நோய்களை அதட்டினால்தான், கடிந்து கொண்டால்தான், அதிகாரத்தோடு கட்டளையிட்டால்தான் அவைகள் விலகும். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர் தெரியும். 35-40 வயசுல அவருக்கு தொண்டையில் அந்த கேன்சர் நோய் வந்தது. அவர் அழுத ஆண்டவர்கிட்ட கேட்டார், நான் உமக்காக பாடும்படி என்னை குணமாக்கும். அதிகாரத்தோடு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவரை சோமாக்கி இப்ப 40 வருஷத்துக்கு மேல அற்புதமாய் குணமாக்கினார். ஜேவி பீட்டர்ஸ் ஒரு வல்லமையான பாடல் எழுதி பாடுகிறவர். அவரு காலில் கேன்சர் இருந்தது. டாக்டர்கள் கைவிட்ட போது தற்கொலை நோக்கி ஓடினார். அந்த இடத்தில் தான் ஊழியர் அவரை சந்தித்து அந்த நோயை கடிந்து கொண்ட போது கர்த்தர் அவருடைய ஆயுளை திரும்ப கொடுத்தார். நிறைய வியாதிகளுக்கு பிறகு சாத்தான் இருக்கிறான். சாத்தான் கொண்டு வருகிற நோயை மருந்து கொடுத்து குணமாக்க முடியாது. சாத்தானை அதட்டி கடிந்து கொண்டு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினால்தான் அவன் விலகி போவான். கென்னத் ஹேகின் என்ற ஒரு தேவ மனிதன் நுரையீரலில் 2 நுரையிலும் பாதிக்கப்பட்டு ஒரு கேன்சர் நோயாளி அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். எல்லாரும் கேன்சர் கேன்சர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய 2 நுரையீரலையும் 2 வவ்வால் போன்ற சின்ன குட்டி ஆவிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அதட்டினது தான் தாமதம்.
ஓங்கி பலமாய் சத்தத்தை உயர்த்தி இந்த ஆவிகளை கடிந்து கொண்ட போது ரெண்டும் அந்த நுரையிலிருந்து கீழே குதித்தது. விரட்டினார். 100 அடி தூரம் போய் திரும்ப இவரை எட்டி பார்த்தது. மறுபடியும் தொங்கலாம் என்று ஆவல் கொண்டது. இவர் விடவில்லை. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். அது ஓடி ஓடி மறைந்தது. அன்றைக்கே அந்த சகோதரன் குணமானார். அசுத்த ஆவிகளை அதட்டும் போது அவைகள் கொண்டு வருகிற நோய்கள் குணமாகிறது. உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் உண்டாக்கின சரீரம், விலைக்கரையும் செலுத்தப்பட்ட சரீரம், அவர் தங்கியிருக்க வேண்டிய ஒரு ஆலயம். வாக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த 5 அடிப்படையில் சரீரத்தில் உள்ள எல்லா நோய்களையும் துரத்துவதற்கு நிச்சயமாகவே உங்களால் முடியும். உங்களால் முடியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யோவான் 10:10 ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதை தான் பிசாசு செய்கிற காரியம். அவன் ஆரோக்கியத்தை திருடுகிறான், குடும்பத்தின் சந்தோஷத்தை திருடுகிறான், உள்ளத்தின் சமாதானத்தை திருடுகிறான். ஆனால் ஆண்டவர் கை கட்டி சும்மா பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அவர் ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண படம் வந்தார். இன்றைக்கு நமக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது. வியாதினால் அந்த ஜீவன் குறைந்து போய்விடக்கூடாது. அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தார். முதல்ல உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஒருத்தன் விஷம் குடிச்சிட்டான்னு வைத்துக் கொள்ளுவோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு சாக போகிற நேரத்தில் அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. முதல்ல அந்த டாக்டர் அவன் சாகாதபடி மரணத்தை தடுத்த நிறுத்தணும். அவருக்கு என்ன செய்வாரோ தெரியாது. முதல்ல அந்த ஜீவன் இருக்கணும், செத்து போயிடக்கூடாது. சும்மா மற்ற காரியங்களா செய்துட்டு இருக்க முடியாது. அவசரமா அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அதுக்கு பிறகு அந்த மருந்து குடைத்ததினால குடல்ல வந்த புண்கள், எரிந்து போன இடங்கள், விஷம் தாக்கின இடங்கள், சில மாதங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல பூரண சுகத்தோடு அவன் வெளியே போகணும். ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஜீவன் உண்டாயிருக்கணும். அது பரிபூர்ண படவும் என்றால் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, வியாதி வந்த பிறகு அவரை நோக்கி கூப்பிடும் போது அல்லது அதட்டும் போது, வெளியே போ, என் சரீரத்தில் நீ இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்துட்டுனா, தெரு நாய், வங்கு நாய், சோம்பேறி நாய் வந்துட்டுன்னா எப்படி உங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறீங்களோ அதே போல அந்த நோயை முதலாவது அடிச்சு துரத்தணும். 2வது, நல்ல ஆரோக்கியம் உள்ள தொடர்ந்த வாழ்க்கை நீங்க வாழணும். இயேசு சொல்லுகிறார் யாத்ராமம் 15:26, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நோய் வந்துட்டா உன்னை குணமாக்குகிற கர்த்தர். நோயே வராதபடி ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழும்படி உதவி செய்யக்கூடிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி எப்படி நோய்களை குணமாக்குவது? அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொல்லிவிட்டு போனார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். இந்த அதிகாரத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், பயப்படாதுங்க. வியாதி தொற்றிவிடுமோ என்று பயப்படாது. நீங்க கையை வைத்தா போதும். என்னுடைய ஆணிகள் கடவப்பட்ட என் கரங்கள் உன் கைகளுக்கு மேலாக இருந்து அவர்களை குணமாக்கும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எவ்வளவு சிம்பிளிஃபையா மாற்றிட்டார். டாக்டர்கள்லாம் 5 வருஷம் படிக்கிறாங்க, மெடிக்கல் சீட்டு வாங்கிறது குறைஞ்சது 50 லட்சம் கொடுக்குறாங்க. 5 வருஷ படிப்பில் ஏகப்பட்ட மெடிக்கல் புக்ஸ், எப்படித்தான் வாசிப்பாங்களோ எனக்கு தெரியல. யாரோ போலா படிக்கணும், அவ்வளோ புஸ்தகம். 5 வருஷம் கழிச்சு ஒரு பேய் பிடிச்ச மனுஷனை கூட்டு வந்தா இந்த டாக்டர் எல்லா புஸ்தகத்தையும் பிரட்டி பிரட்டி பார்க்குறாரு. பேய் ஒன்று வயிற்றுவலி கொடுத்துட்டு வயிற்றுக்குள்ளே தான் இருக்கு. டாக்டர் கிட்ட வந்தா அந்த பேய் பிடிச்ச மனுஷன், வயிற்றுவலின்னு வந்த மனுஷன் உருட்டுறான் கண்ணு. டாக்டருக்கு பயமா இருக்கு. நீங்க இந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தணும்னா எம்பிபிஎஸ் மாதிரி 50 லட்சம் கொடுக்க வேண்டியதில்லை, நிறைய புத்தகம் படிக்க வேண்டியதில்லை, ஒரே ஒரு புத்தகம் தான். பிலீவர்ஸ் அத்தாரிட்டி என்ன சிம்பிளா ஆண்டவர் சொல்றார், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைங்க, என் கைகள் உன் கைகளுக்கு மேலாக இருக்கும், என் கையப்பட்ட கரத்தில் உள்ள தழும்புகள் அவர்கள் மேல்பட்டு அவர்களை குணமாக்கும். ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கிறது என்று பிரசங்கி 8:4 வாசித்தோம். முதலாவதாக இந்த அதிகாரத்தை செயல்படுத்துவது வார்த்தை. அதிகாரத்தை செயல்படுத்துவது வார்த்தை. வார்த்தையினால தான் அந்த அதிகாரத்தை நம்ம வெளியே கொண்டு வருகிறோம். வார்த்தையினால் தான் பிசாசுகளை கடிந்து கொள்ளுகிறோம், நோய்களை கடிந்து கொள்ளுகிறோம். வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, வா அப்படின்னு சொல்ற, தயவுசெய்து வர்றியப்பா. ஒரு போலீஸ் கமிஷனர் ஒரு ஏட்டை பார்த்து ப்ளீஸ் வாப்பான்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ஃபுல் அத்தாரிட்டி. அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒருவனை வானா மரியாதையை வருவான், இல்லைன்னா தூக்கி போட்டு உத மிதி பூட்ஸ் காலால் மிதிச்சு உதைச்சி கயிறு கம்பத்தில் கட்டி அவன் ரத்த வாந்தி எடுக்கும்படி அடிச்சிருவான். அவனுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. ஸோ 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒருவனை வானா வாரான், போனா போறான். ஆனால் ஒரு நோயை பார்த்து வானா போனா போக மாட்டேங்குது, ஒரு பேயை பார்த்து போனா போக மாட்டேங்குது. அந்த அதிகாரம் இயேசுவுக்கு தான் இருக்கு. ஒரு ராஜாவின் அதிகாரம் தன்னுடைய மக்கள் மத்தியில் தான் இருக்கும். அவன் ஆளுகை செய்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு கடலின் மேல் அதிகாரம் இல்லை, இயற்கையின் மேல் அதிகாரம் இல்லை, மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை, வியாதியின் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான். தூரத்தில் வியாதியாக இருக்கிறான் அந்த வியாதியஸ்தன். அவனை கூட்டு வரல 100க்கு அதிபதி. இயேசு சொல்றார், நான் வந்து குணமாக்குவேன். அவன் சொல்றான், வேண்டியதில்லை ஐயா, உம்முடைய வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை.
கடலும் காற்றும் கீழ்ப்படுகிற வார்த்தை. இங்கிருந்தே நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏண்டா வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அதட்டும் போது, கடிந்து கொள்ளும் போது கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாசனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி, இந்த சரீரத்தை விட்டு போ கட்டளை எடுக்கிறேன். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார். இயேசு அந்த 100 வீட்டுக்கு போகல, அந்த வேலைக்காரனை பார்க்கவும் இல்லை. அவர் எதை அனுப்பி குணமாக்கினார்? அவருடைய வார்த்தை அனுப்பினார். 100 பார்த்து அவர் சொன்னார், நீ போகலாம், உன்னுடைய வேலைக்காரன் குணமாகி இருக்கிறார். நீங்க இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி கடிந்து கொள்ளலாம். வார்த்தையை அனுப்புகிறீர்கள். தலையில கை வைத்து ஜெபம் பண்ணாதான் வியாதி போகின்ற இல்லை. அதிகாரத்தோடு கட்டளையிடும் போது எரேமியா 23:23 சொல்லுகிறது, நீ சமீபத்துக்கு மட்டுமா தேவன், நீ தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அல்லவா. எந்த இடத்துல இருந்தாலும். ஒரு சமயம் ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, ஸ்வீடன் தேசத்துல இருந்து. ஜோமணி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஆவில நிறைஞ்சு ஒரு அதட்டு. ஸ்வீடன் தேசம் எத்தனை ஆயிரம் மைலுக்கு அங்க இருக்கு. அந்த போனோட கீழே விழுந்து அலக்களிக்கிற சத்தம் என் காதுல கேட்கிறது. இவ்வளோ தூரம். சமீபத்துக்கு மாத்திரமா தேவன். உடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அதிகாரத்தோடு கட்டளையிடுங்க. உடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் போது வார்த்தையை தான் பயன்படுத்தினார். ஏனென்றால் இந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவது. எங்க இருந்தா வெளிச்சம் வந்த தெரியாது. இருளிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணின தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எல்லா இடமும் இருள் இருக்கிறது. ஆழத்தின் கீழே இருள் இருந்தது. உலகம் வெறுமையாகவும் ஒழுங்கிதமாக இருந்தது. ஒரு அதிகாரம் உள்ளவர் வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுள். எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, இந்த உலகத்தை அவர் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் அதிகாரமுள்ள வார்த்தையினாலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். தேவனுடைய பிள்ளைகள் நோயை எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் பயன்படுத்தினதை போலவே ஒரு அதிகாரத்தோடு நீங்கள் கட்டளையிடும் போது அவள் விலகித்தான் ஆகணும். ஆகவே உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஆண்டவர் எப்போது வார்த்தையை, ஊமை செவிடுமான ஆவியே உன்னை விட்டு போ கடிந்து கொண்டார். கடலும் காற்றும் புயலும் கொந்தளிப்பி அமர்த்தருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த கலிலேயா கடல் 13 மைல் நீளம், 7 மைல் அகலம். அத்தனை பெரிய பெரிய அலைகள், அத்தனை புயல். இறையாதே அமைதலாயிரு. அத்தனை மைல் தூரத்தில் உள்ள அலைகள் எல்லாம் ஒரே வார்த்தையில கப்சிப்புன்னு வாய பொத்திட்டு அப்படி அமர்ந்தது. குடும்பத்தில் கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிற சத்துருடைய வல்லமைகள். வார்த்தையினால் அதை அதட்டுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் ஒரு சாத்தான் நின்று கொண்டு இருப்பான். ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னால், ஒவ்வொரு நோய்க்கு பின்னால் அவன் நின்று கொண்டு இருப்பான். வார்த்தையை பயன்படுத்துங்க. தோல்வியின் வார்த்தை ஒரு நாளும் உபயோகிச்சிடாது.
ஏன் தான் எனக்கு இந்த பாடம், ஏன் தான் இந்த தலையில் அடிக்காதுங்க. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் அந்த கௌரவத்தோடு, அவர் உங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையோடு அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்க. கோலச்சத்தம் போடாதுங்க. மற்றவங்கள குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பின்னால் இருக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுங்க. அதிகாரத்தை வார்த்தையினால தான் நாம் செயல்படுத்த முடியும். இரண்டாவதாக, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. உலகத்தார பார்த்தா இது காத்து சேஷ்ட பிரதர்ன்னு சொல்லுவாங்க. சிலருடைய சேஷ்டிகளை பார்த்தா அனுமார் சேஷ்டிகளா இருக்கும். துஷ்ட தேவதைகள் அதற்கு பின்னால நின்று கொண்டிருப்பார்கள். சிலருடைய புத்திக்குள்ள பிரவேசித்து மூளையை கலக்கி அப்படியே ஒன்றும் செயல்படாதபடி சில ஆவிகள் வைத்திருக்கும். லேகியம் பிசாசு ஒரு மனிதனை பிடித்து அவனுடைய பெயரை கூட சொல்ல அனுமதிக்கப்படவில்லை. இயேசு ஒரு ஆலயத்துக்கு வந்தார். அங்கே 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு பெண்ணை பார்த்தாள். 18 வருஷம் கூனியா இருந்தாலும், ஏன் ஆண்டவர் இந்த கூனை எனக்கு கொடுத்தாரு, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், அவன் நொந்து உட்கார்ந்து இருக்கல. எல்லாரும் கூனி கூனி என்று பரியாசம் பண்ணுவார்களே, மனம் சோர்ந்து போகல. அவள் ஆலயத்துக்கு வந்தாள். அவள் ஆலயத்துக்கு வந்தாள். அதே ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண வந்தார். எல்லாரையும் பார்ப்பதை விட்டுவிட்டு, எல்லாருக்கும் பிரச்சனை, நேர அந்த பெண்கிட்ட வந்தார். முதுகலை கை வைத்தார். ஒரு அதட்டினார். பலவீனப்படுத்துகிற ஆவியை. அது இயற்கையான கூன் அல்ல. அந்த கூன் என்கிற வியாதிக்கு பின்னால் ஒரு சாத்தான். அவள் முதுகை வளைத்து முதுகில குதிரை ஏறிக்கொண்டிருக்கிற ஒரு சாத்தான். சில ஜெபத்தில் அப்படியே குதிரை ஏறி உட்கார்ந்து தலையை அப்படியே தூங்க வச்சு, காரணம் என்னன்னா முதுகில் ஒருத்தன் சவாரி உட்கார்ந்துருக்கான். சிலருக்கு வீட்டில் தூக்கம் வராது, சர்ச்சுக்கு வந்தா ஃபேன் கீழே உட்கார்ந்தா சாத்தான் அந்த முதுகில் ஏறி உட்கார்ந்து இருந்ததை ஆண்டவர் தான் பார்த்தார். 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை கட்டி வைத்து அந்த பிசாசை நான் துரத்தி விடுதலையாக்க வேண்டியதில்லையா? ஆண்டவர் அவளை ஒரு கூனியாய் பார்க்கவில்லை. ஆபிரகாமின் குமாரத்தை, அவருடைய பெரிய சிநேகிதனாகிய ஆபிரகாமினுடைய குமாரத்தை அவளை விடுதலை ஆக்கியே தீர வேண்டும். அந்த பிசாசை துரத்தியே ஆக வேண்டும். அந்த அதிகாரம், வல்லமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தகப்பன் கொண்டு வந்தான் தன் மகனை. இது ஊமையும் செவிடுமான ஆவி. மார்க் 9ஆம் அதிகாரம் 17 27 வரை. கடிந்து கொண்டார். உங்களுடைய வார்த்தை அனுப்புங்கள். மறுபக்கம் சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். வியாதிகளை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த, வேத வசனத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல முன்மாதிரி. மூன்றாவதாக, ஒரு வியாதியை நீங்கள் குணமாக்க போகும்போது, கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது, உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். மழுங்கின கோடாரியினால மரம் வெட்ட போகாதுங்க. உங்க முயற்சி தான் வீணாகுமே தவிர மரம் விழாது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளது. உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக உங்களுக்குள்ளே உள்ள அந்த ஜெபத்தை, அந்த மன்றாட்டை, தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிற வரையிலும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த புறப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி இருக்கிறார் என்று உங்களுடைய உள் உணர்வு சொல்லட்டும். எபிரேயர் 1:7 சங்கீதம் 104:4 தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஏன் அக்கினி ஜுவாலையா மாற்றுறார்? சாதாரண ஒரு அழுக்கான இடத்துல உட்காரும், குஷ்டரோகியினுடைய புண்ணு மேல உட்காரும், அழுகி நாற்றம் எடுக்கிற சரீரத்தில் போய் உட்காரும். ஆனா ஒரு அக்கினி கங்குல் மேல வந்து உட்காராது. அக்கினியில உட்கார்ந்துச்சுன்னா அது காலும் வந்து போகும், பாடியும் வந்து போகும். அந்த தீ கிட்டையதால வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். பாவம் நெருங்காத ஒரு அக்கினியாய் மாற்றுகிறார். சோதனை மேற்கொள்ள முடியாத ஒரு அக்கினியாய் மாற்றுகிறார். சத்துரு நெருங்கவே முடியாத ஒரு அக்கினியாய் மாற்றுகிறார். எலியாவின் மேல் அந்த அக்கினி அபிஷேகம் இருந்ததினாலே மரித்த ஒரு சாரிபாத் விதையனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். நீதிமான் செய்கிற அந்த வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது, மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நோய்கள் தொற்றக்கூடிய நோய்கள், எய்ட்ஸ் நோய் அவருடைய சாப்பிட்ட தட்டில் அல்லது பல்லு விளக்குன பிரஷில் அது இதெல்லாம் தொட்டாலே பரவிடும். எச்சில் மூலமாய் பரவும். சில நோய்கள் மனுஷன் மேலிருந்து இன்னொரு மனுஷனை தொற்ற வேண்டும் என்று முயற்சிக்கும். ஆனால் ஒரு மனுஷன் தேவனுடைய மனிதனாய் இருந்தால் நோய்கள் அவனை தொற்றுவதில்லை. அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை தான் மற்றவர்களை தொற்றும். அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் தான் மற்றவர்களை தொற்றும். அவனுக்குள்ள இருந்த ஜீவாவி தான் மற்றவர்களை தொற்றும். இயேசுவின் நாட்களில் குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது. குஷ்டரோகியை ஊருக்குள்ளேயே வைக்க மாட்டாங்க, அந்த மதிலுக்கு வெளிதான் வைப்பாங்க. யாராவது வந்தா அவன் தலையை மூடி தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அவனுக்கு வீட்டிலேருந்து சமைச்சு தூரத்தில் அந்த தட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவன் கிட்ட கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குஷ்டரோகம் தொற்றும். அவ்வளவு பயப்படுவார்கள். ஜனங்களும் பயப்படுவார்கள். குஷ்டரோகியும் ஜனங்கள் இருக்க பக்கத்திலே வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவண்ட வரும் ஒரு குஷ்டரோகி வந்து முழங்கால் படியிட்டான். மலை பிரசங்கம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது அந்த குஷ்டரோகி வேதனையோடு முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று மத்தேயு 8:3 கேட்டார். ஆண்டவர் அவனை கூசாமல் தொட்டார். குஷ்டரோகியை தொடக்கூடாது. தொட்டால் அவன் தீட்டுப்பட்டவன். தீட்டுப்பட்டவன் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது. நிறைய பிரமாணம். ஆனால் ஆண்டவர் அதை பற்றி கேர் பண்ணல. அந்த குஷ்டரோகியினுடைய தொற்று நோய், அந்த தொற்று கிருமிகள், அந்த வைரஸ், அந்த ஜெம்ஸ், அந்த அதுகெல்லாம் என்ன தொத்தாது. என்னில் உள்ள ஹீலிங் தான் அவங்கள தொற்று. இன்றைக்கு நீங்கள் அதை சொல்வதற்கு காரணம் என்ன? உங்களுக்குள் கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். கொலோசியர் 1:27 சொல்கிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறதான் அந்த பெரிய ரகசியம்.
அந்த ஜெர்ம்ஸோ அந்த கிருமிகளோ அந்த வைரஸ்களோ உங்களுக்குள்ள வராது. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து தான் உங்களிலிருந்து மற்றவர்களுக்கு செல்லும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் போது ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். பந்தி பரிமாறுகிற ஒரு மனிதன் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த டேபிளை துடைச்சி க்ளீன் பண்ணி ஒரு அழுக்கு துணியால் துடைச்சி அந்த வேலை செய்கிற சேவா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. பரிசுத்தாவினால் எப்போதும் நிரப்பப்பட்டவனாய் இருந்தானாம். விசுவாச ஆவினால நிரம்பினவனாய் இருந்தானாம். அப்போஸ்தலர் 6:8 அந்த ஸ்தேவான் மூலம் ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார், வியாதிகளை குணமாக்கினார். அதுபோல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே பிலிப்பி என்ற ஒரு சுவிசேஷனை குறித்து வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 6 முதல் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த பிலிப்பின் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே கரை புரண்டு ஓடினது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த அதே இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு வாசம் பண்ணி என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஒரு மனிதனுடைய பாவத்தால உலகத்தில் வியாதி வந்தது, மரணம் வந்தது. ஆதாம் கர்த்தருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து விலக்கப்பட்ட கனியை புசித்ததினால தான் வியாதியே வந்தது. அவர் முதலாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் ஆதாமின் பாவத்தால வியாதி வந்திருந்தாலும் இயேசுடைய பரிசுத்தத்தினால, இயேசுடைய கீழ்ப்படிதலினால மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-10 வரை வாசிக்கிறோம். அவர்னால் அந்த சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவர் தான் அதை ஆப்ரேட் பண்றவர். ஆகவே முதலாவது வார்த்தையினால் வருகிற குணம், 2வது சாத்தானை கடிந்து கொண்டு வியாதியை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தும் போது செயல்படுகிற அதிகாரம், 3வது ஜெபத்திலே வல்லமையாயிருந்து அக்கினியாயிருந்து எனக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு செயல்படும் போது வருகிற அதிகாரம், 4வது கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அதிகாரம். பிதாவாகிய தேவனோடு ஆவியானவர் ஒரு பலத்த பராக்கிரமசாலியை போல இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்லும்போது கர்த்தர் என்னோடு பலத்த பராக்கிரமசாலியை போல இருக்கிறார். அதுதான் ஆவியானவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் வாசிங்க. 2வது வசனம் பரிசுத்த ஆவியை குறித்து விதமாய் சொல்லுகிறது. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அதெல்லாம் நிறைவேற்றுகிறார். மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுது. ஒவ்வொரு மிருக ஜீவனுக்கும் கண்ணு மூக்கு வாய் வைத்து, ஒவ்வொரு பறவைக்கும் விதவிதமான சாப்பாடு, விதவிதமான இறை, ஒவ்வொரு மரத்தை ஆண்டவர் சொல்ல வேண்டியது உண்டாக கடவுது. ஆனால் ஆண்டவரிடத்தில் இருக்கிற
மீண்டும் வாசிக்கிறேன். இதோ திராணியும் வல்லமையுள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையைப் போலவும் சங்கார புயலைப் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தரையில் தள்ளிவிடுவான். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், அந்த திராணியும் வல்லமையுள்ள ஆவியானவர் வந்து நமக்காக கொடியேற்றுகிறார். சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஏசாயா 59:19 சொல்லுகிறார், ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அவருடைய அபிஷேகத்தினால எல்லா நுகத்தடிகளும் முறிந்து போகும். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். டி.எல். ஆஸ்மான் என்ற ஒரு பக்தன் தன்னுடைய 21வது வயதில் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு டெல்லிக்கு வந்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை எப்படி குணமாக்கினார், நான் அதிகாரத்தோடு குணமாக்கணும்னு முற்பட்டார். ஒரு அற்புதம் நடக்கவில்லை. அவருடைய மகன் வியாதிப்பட்டான், ஆனால் குணமாக்க முடியவில்லை. ரொம்ப துக்கத்தோடு தன்னுடைய தேசத்துக்கு போனார். அங்கே ஒரு தேவ மனிதன் பலமாய் வல்லமையான அற்புதங்களை செய்கிறதை கண்ணார கண்டார். குருடர் பார்க்கிறதை கண்டார், வியாதேச சோமாகிறதை கண்டார், அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறதை கண்டார். ஏன் என் மூலமாய் இது செயல்படவில்லை? அந்த தேவ ஊழியக்காரிடத்தில் போய் கேட்டார், ஐயா, நான் இந்தியாவுக்கு மிஷினரியா போனேன், தோல்வியோடு நான் திரும்பி வந்தேன், எனக்கு அந்த குணமளிக்கிற வல்லமை வேண்டும். அந்த ஊழியக்காரர் சொன்னார், பரிசுத்தாவியை சார்ந்து கொள், பரிசுத்தாவியை சார்ந்து கொள். உபவாசம் இருந்து பரிசுத்தாவியான ஒரு வல்லமையாய் உன்மேல இறங்கும்படி நீ விழுந்து கிட. அப்பொழுதுதான் உன்னால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியும். பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தான் திராணியும் வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் இருக்கிறவர். இவர் போய் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து வந்த உடனே ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்தார். ஒவ்வொருவர் மேலாய் கை வைத்து கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், நான் மகா வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவருக்கும் நீ 10 நிமிஷம் நீ நேரம் எடுத்தா இவ்வளோ பேருக்கு நீ ஜோம் பண்ணுறக்குள்ள டயர்டாக போயிடலாம். ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம்னா அவ்வளோ பேருக்கு எவ்வளோ நேரம்? பள்ளிக்கூடத்தில் ஒரு கணக்கு போடுவாங்க, ஒரு டவலை ஒருத்தன் காய போடுறான், காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஒரு டவலுக்கு 1 மணி நேரம். ஒருத்தன் 2 டவலை காய போடுறான், எவ்வளோ நேரம் ஆகும்? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க 2 மணி நேரம் ஆகும். ஒரு டவல் காயறதுக்கு எவ்வளோ நேரம் தான்? அவ்வளோ நேரம் தான். நீ 10 டவலை காய போட்டாலும் ஒரே நேரத்தில் காஞ்சின்னு எடுத்துட்டு வந்துடலாம். நீ 10 மணி நேரம் அதுக்காக செலவழிக்க வேண்டியதில்லை. ஒருவனை நான் குணமாக்க வல்லமை உள்ளவர், திரளான ஜனங்களை நான் குணமாக்க வல்லமை உள்ளவர். ஆகவே தனித்தனியாக ஒருத்தட்ட நேரம் செலவழிக்காதே. பரிசுத்தாவின் வல்லமை பலமாய் மக்கள் மத்தியில் இறங்கும்படி அதிகாரத்தோடு கட்டளையிடு. எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் நீ அதிகாரத்தோடு கட்டளையிடும் போது அவ்வளவு பேரை நான் சோமாக்க வல்லமையுள்ளவர். அதிலிருந்து பெரிய பெரிய ஆப்பிரிக்காவில் குருசேரிலெல்லாம் 10 லட்சம் பேர் ஒரு அதிகாரத்தோடு கட்டளையிடுவார். எல்லாரும் சோமாவார்கள். ஒரு முறை ஒரு பெரிய குருசேர், ஜனங்கள் எள்ளு போட இடம் இல்லாதபடி அவ்வளவு நெருக்கி கொண்டு கடைசியில் ஒரு மேடைக்கு வர முடியல, எல்லா இடமும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஜனங்களை அடித்து பார்த்தாலும், லத்தி சார்ஜ் பண்ணி பார்த்தாலும் ஜனங்கள் விலகிற மாதிரி தெரியல. இவருக்கு மேடைக்கு வரவே முடியல. எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டாங்க.
கடைசியில் அந்த பிரசிடென்ட் சொன்னார், என் ஹெலிகாப்டர் தாரேன், நேர மேடையில் போய் இறங்கிருங்க. அவர் ஹெலிகாப்டரில் வரும்போது சொன்னார், நான் அந்த ஜனங்களை ஒரு விசா பார்க்கட்டும், இவ்வளோ திரளாக வந்திருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வட்டம் அடித்தது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஹெலிகாப்டர் நிழல் யார் யார் மேல பட்டதோ அவ்வளவு பேரும் சுத்தமானார். அவர் கை வைக்கல, அவர் மாசுல பொதுமக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணல, ஜெபித்து கொண்டே ஜனங்களை மனதுருக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அவ்வளவு தேவ வல்லமை வெளிப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களை அப்படித்தான் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அற்பமாய் சொற்பமாய் அல்ல. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியலன்னா இந்தியாவை சந்திக்க முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் அவர் வர முடியாது. அவருடைய வருகைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வெறும் பொறுப்பை மட்டும் கொடுத்து எப்படியோ போய் பிரசங்கம் பண்ணிக்க, எப்படியோ போய் சோமாக்குங்க இல்லை. ஒரு யுத்த களத்துக்கு ராஜா ஒரு மனுஷனை அனுப்பினார் என்றால் சும்மா பனியனை போட்டு கால்ச்சட்டை போட்டு எப்படி யுத்தம் பண்ணு? அவனுக்கு யுத்த போராயுதங்களை தற்பிக்கிறார், சர்வாயுத வர்க்கங்களை தற்பிக்கிறார். அவனுக்கு ஆவின் பட்டயமாகிய வேத வசனத்தை கொடுக்கிறார். விசுவாசம் என்கிற மார்க்கவசத்தை, ரட்சணியம் என்னும் தலைச்சிராவு எல்லாத்தையும் கொடுத்து தான் அவன் அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய அதிகாரம் வியாதேஸ்வரை சொஸ்தமாக்குவது. அதன் மூலமாகத்தான் புறஜாதியார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே 1/3 ஊழியம் வியாதேஸ்வரரை சுஸ்தமாக்குவது தான். அந்த கிருபையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் எளிதாய் மாறிப்போய் நம்ம எதிர்த்து நெருக்கிற பிசாசு ஏற்கனவே சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவர். ஆண்டவர் அவனுடைய ஆளுகை பறித்தார், அவனுடைய அதிகாரத்தை பறித்தார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை மரணத்தின் அதிபதியான பிசாசின் கையிலிருந்து பறித்து நம்முடைய கைகள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உடைய கைகள் அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். உடைய கைகளோடு தன்னுடைய ஆணி பாய்ந்த காயப்பட்ட கரங்களை இணைத்திருக்கிறார். உடைய கரங்களே அபிஷேக தைலத்தை கொடுத்திருக்கிறார். உடைய குரலிலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கட்டளையிட மாட்டீர்களா என்று தான் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்டளையிட்டால் அவைகள் ஓடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் கட்டளையிட்டால் பெரிய பெரிய கோலியாத்துகள் முகங்குப்புற விழுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். நீங்கள் கட்டளையிட்டால் யோர்தான் பின்னிட்டு திரும்பி, நீங்கள் கட்டளையிட்டால் எரியோ மதில்கள் நொறுங்கி விழுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களில் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இயேசு சொன்னார் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசிக்கும் போது இயேசு செய்த கிரியைகள் என்ன, அந்த சுவிசேஷ பகுதிகள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் வியாதிகளை குணமாக்கி பிசாசின் பிடியிலே சிக்குண்ட யாவரையும் அவர் விடுதலை ஆக்கினார். அவர் தான் சொல்லுகிறார், மகனே, நான் செய்த கிரியைகளை நீனும் செய்யணும், இதை விட பெரிய காரியங்களை செய்யணும். நான் 3 பேரை உயிரோடு எழுப்புனேன், நீ 3000 பேரை எழுப்பணும். அதற்கான அபிஷேகத்தை தருகிறேன், வல்லமையை தருகிறேன். அதிகாரமுள்ளவனாய் உலகத்தில் நீ வாழணும், அதிகாரமுள்ளவனாய் வாழணும். அதுதான் ஆண்டவருடைய பிரியம். நாம் எழுந்து நிற்போம். முக்கியமாக ஒரு மனிதனுடைய நோயை குணமாக்கும் போது
5 காரியங்களை ஞாபகத்தில் வையுங்கள். கர்த்தருடைய கரம் அவனை சிருஷ்டித்தது. 2வது, அவருடைய கரம் விலைக்கரையும் செலுத்தினது. 3வது, அந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. 4வது, உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 5வது, நோய்களை துரத்துகிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். உடைய வார்த்தையினாலே ஒரு அதிகாரம், சாத்தானை அதிகாரத்தோடு கடிந்து கொள்வதனால வருகிற விடுதலை, ஊழியர்கள் ஊக்கமான ஜெபத்தினாலே தேவனுடைய அக்கினியை பற்றி செய்கிற ஒரு விடுதலை, கடைசியாக ஆவியானவர் மூலமாய் அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் பலமாய் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிங்கள். அது அதிகாரமுள்ள கரங்களாய் இருக்கட்டும். ஒரு ராஜா கைகளிலே செங்கோலை அதிகாரமுள்ளவனாய் எடுத்து பயன்படுத்துகிறதை போல மோசேயினுடைய கைகளில் உள்ள அந்த மேய்ப்பனின் கோலை அதிகாரமுள்ள கோலாய் கர்த்தர் பயன்படுத்தி சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தது போல உன்னுடைய கைகளில் தேவனுடைய அதிகாரம் இருக்கும். உன்னுடைய கைகளில் தேவனுடைய காயப்பட்ட கரம் இருக்கும். உன்னுடைய கைகளில் தேவனுடைய வல்லமை இருக்கும். உன்னுடைய கைகளில் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தம் இருக்கும். அவருடைய தழும்புகள் இருக்கிறது. அபிஷேக எண்ணெய் இருக்கிறது. வியாதியஸ்தரை நீங்கள் தொடும்போது எல்லா சத்துடைய வல்லமைகளும் விலகி எல்லா கட்டுகளும் அறுப்புண்டு போய் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். ராஜாதி ராஜாவுடைய அதிகாரத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம், கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம். யார் கர்த்தருக்காக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு வல்லமையை கொடுப்பதற்கு, அதிகாரத்தை கொடுப்பதற்கு, அவர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய கண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. நீ எழும்ப மாட்டாயா? அவருடைய கரங்கள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. யாருக்கு என் அதிகாரத்தை கொடுப்பது? யாருக்கு என் வல்லமையை கொடுப்பது? யாரை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவது? கர்த்தருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. இது உன்னுடைய நேரம். இது ஆவியானவருடைய நேரம். இது உலகத்தின் முடிவு நேரம். கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்ப வேண்டிய ஒரு நேரம். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டிய காலம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேளுங்கள், அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஓ ரபா தரபா ஷதரபா ரபா தரபா லரா கதரபா ரபா தர கலபா ரபா. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறார். அந்த திறவுகோல்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் கையை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். எலியாவின் தேவன் உன்னுடைய தேவன். எலியாவை அக்கினி ஜுவாலையாய் மாற்றினவர். எலியாவை கொண்டு கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த தேவன். எலியாவின் மூலம் முழங்கால்கள் யாவையும் கர்த்தருடைய நாமத்தில் முடங்கும்படி செய்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை எலியாவாக எழும்ப பண்ணுகிறார். கடைசி நாட்களிலே எலியாக்கள் எழும்புவார்கள். எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் எழும்புகிற தேவ ஜனங்களை ஆண்டவர் எழுப்புவார். எலியாவின் மேல் இருந்த அக்கினியை இன்றைக்கு உங்கள் மேல் ஊற்றும்படி பிரியப்படுகிறார். ஊற்றும்படி பிரியப்படுகிறார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். பிசாசின் கோட்டைகள் சரிந்து விழும்படி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு எழுப்பப்படும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நேரம். உங்களை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு காலம். உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்.